இப்போ யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஆல்ரெடி ஒயிட் ஹேர் இருந்தது அப்படின்னா அது ரிவர்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா மேம்? ஒயிட் ஹேர் யார் யாருக்கு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ டீனேஜ்ல இருக்காங்க, இப்போ பிலோ ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்லாம் நல்லாவே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைங்க ஒரு ஏஜ் வந்து ஒரு 40 அபோவ் ஆயிருக்கு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு தான். பட் இதுக்கப்புறம் நமக்கு கிரே ஹேர் வராமல் இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ இந்த தைலம் வந்து யாராவது யூஸ் பண்ணக்கூடாது ஆர் நம்ம வந்து இந்த அளவுக்கு மேலே யூஸ் பண்ணால் அது மேபி இன்னும் கொஞ்சம் ஹீட் பயங்கரமாக குறைச்சிரும், ஒரு கோல்டு வரும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? நார்மலாக சாதாரணமாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணாலே கோல்டு வருது அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணிடலாம். ஸோ நீலி பிரிங் நட்ச தைலம் கூட லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வெது வெதுப்பாக இருக்கும்போதே தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போதோ இல்லை டெய்லி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறோன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்ல நமக்கு ஹேர் க்ரோத் வந்து மெயின்டைன் ஆகும். ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க ரூமில் என் வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஃப்ளோர் நிறைய ஹேராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ண அது எல்லாமே மறைஞ்சிடும். ஒரு 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் 3 மந்த்ஸில் நல்ல ரிசல்ட் எடுத்துடலாம்.